வணக்கம். நமது நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பிளஸின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 3/2 பெரும்பான்மையுடன் 19வது திருத்தம் நிறைவேற்றம். கட்சித் தலைவர்கள் ஜனாதிபதிக்கு பாராட்டு. மைத்ரிபால සිරිසේන ජනාධිපතිතුමා ජනතාවට දුන්නු පොරොන්දු ඉටු කරන විශ්වසනීය නායකයෙක් බව ඊයේ මධ්‍යම රාත්‍රිය වෙනකොට රටටත් ලොවටමත් ප්‍රදර්ශනය කළා තියෙනවා. ජේ.ආර්.ලා එම්.ආර්.ලා ඔක්කොම පරාදයි. அரசியலமைப்பு திருத்தத்தின் தமிழ் பிரதியை சமர்ப்பிக்க மறுத்த பிரதமருக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது. பிரபா கணேசன் தெரிவிப்பு. மத்திய வங்கியின் ஆளுநரை பதவி நீக்க வலியுறுத்தி சபாநாயகரிடம் பிரேரணை சமர்ப்பிப்பு. பண்டரவளையில் 2 கோவில்களில் திருட்டு, விரைவில் நடவடிக்கை என பொது அமைதி அமைச்சர் உறுதி. உள்நாட்டு செய்திகள். 19வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டவை இலங்கை மக்களுக்கு கிடைத்த வரலாற்று முக்கியத்துவமான வெற்றியாகும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டமை 37 வருடங்களாக இலங்கை வாழ் பிரஜைகளால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளார். இந்த வெற்றி இன்று வாழ்கின்ற பிரஜைகளுக்கு மாத்திரமின்றி எதிர்கால சமூகத்திற்கும் நன்மை அளித்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். 37 வருடங்களாக பல்வேறு போராட்டங்கள், கருத்தரங்குகள், வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்ட போதிலும் இறுதியில் சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக அழுத்தம் கொடுத்த மகா சங்கத்தினர் தலைமையிலான சகல சமய தலைவர்களுக்கும், அனைத்து பிரஜைகளுக்கும், அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளுக்கும், இந்த வெற்றிக்காக வாக்களித்த சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி நன்றிகளை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் நடைபெற்றுள்ள 5 ஜனாதிபதி தேர்தல்களின் போதும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதாக பிரதான வேட்பாளர்கள் வாக்குறுதி வழங்கியிருந்தாலும் அதனை செயலில் காட்டிய ஒரே சந்தர்ப்பமாக இதனை கருத முடியும் என ஜனாதிபதி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடுகளை அரசியல் யாப்புக்கு அனுகூலமாகவும் உயர்நீதிமன்ற நிர்ணயங்களுக்கு அமைவாகவும் சகல அரசியல் கட்சிகளின் இணக்கப்பாடு நிறைவேற்ற முடிந்துள்ளமை நாட்டின் ஜனநாயகத்துக்காக எடுத்து வைக்கப்பட்டுள்ள பாரிய கால்தடமாக கருத முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 1978ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையில் 37 வருடங்களின் பின்னர் வரையறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக இந்த வரையறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் 2 தடவைகளுக்கு மேல் ஜனாதிபதியாக முடியாது என்ற விதி மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளது. சுயாதீன ஆணைக்குழுக்களை நியமிப்பது 19வது அரசியல் அமைப்பின் முக்கிய அம்சமாகும். இதன் மூலம் பிரதான நிறுவனங்களின் நியமனங்களின் போது ஜனாதிபதிக்கு இருக்கும் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. 17வது திருத்தத்தில் செயற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு பேரவை மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்கள் என்பன 18வது திருத்தத்தின் ஊடாக வலுவிழந்தன. இந்த நிலைமை 19வது திருத்தத்தில் மாற்றப்பட்டு மீண்டும் அரசியலமைப்பு பேரவையும் ஆணைக்குழுக்களும் அதிகாரம் பெற்றுள்ளன. சபாநாயகர், பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு உத்தியோகபூர்வ அதிகாரம் கொண்ட அரசியலமைப்பு பேரவையில் அவர்கள் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேரும் 3 தொழில்சார் அங்கத்தவர்களும் உள்ளடங்குகின்றனர். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக தேர்தல்கள், அரசு சேவைகள், தேசிய போலீஸ், கணக்காய்வு சேவைகள், மனித உரிமைகள், லஞ்ச ஊழல் மோசடி விசாரணை பிரிவு, நிதி, வரையறை, தேசிய வளங்கள் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆகியன ஸ்தாபிக்கப்படும். 19வது திருத்தத்தினூடாக ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்பதுடன் அதனை 2 தடவைகள் மாத்திரமே வகிக்க முடியும். பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டு ஓராண்டின் பின்னர் அதனை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு இருந்த அதிகாரங்கள் 19வது திருத்தத்தினூடாக மாற்றப்பட்டுள்ளன. பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டு 4.5 ஆண்டுகளின் பின்னரே அதனை ஜனாதிபதியால் கலைக்க முடியும். பிரதமரை நீக்குவதற்கு ஜனாதிபதிக்கு இருந்த அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுள்ளதுடன் புதிய திருத்தத்தின் பிரகாரம் நம்பிக்கையில்லா பிரேரணையை நிறைவேற்றுவது அல்லது வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டால் மாத்திரமே அதனை செய்ய முடியும்.
எவ்வாறாயினும் அமைச்சரவையின் தலைவராக ஜனாதிபதி நீடிப்பதுடன் அவர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக நோக்கப்படுவார். இதேவேளை அமைச்சரவை குழுவின் விடயங்களை தீர்மானிக்கும் போது பிரதமரின் ஆலோசனை பிரகாரம் ஜனாதிபதி அதனை செய்ய வேண்டும் எனவும் 19வது திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டம் அடிப்படை உரிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளமை இந்த திருத்தத்தின் விசேட அம்சமாகும். கணக்காய்வு நடவடிக்கைகள் மேலும் விரிவாக்கப்பட்டுள்ளதுடன் 50 வீதத்துக்கும் மேற்பட்ட பங்குகளை கொண்ட அரசாங்க கூட்டுத்தாபனங்கள், சட்டமூலத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கூட்டுத்தாபனங்களும் கணக்காய்வுக்கு இடமளிக்கப்பட்டுள்ளன. 19வது திருத்தத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கு சாதகமான எந்த விடயங்களும் உள்ளடங்கவில்லை என்ற போதிலும் நாட்டின் எதிர்கால நல்லாட்சியை கருத்தில் கொண்டு அதற்கு ஆதரவாக வாக்களித்ததாக மக்கள் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். இந்த 19வது திருத்த சட்டத்திலே தமிழ் பேசும் மக்களுக்கு எந்த விதமான ஒரு விமோசனமோ எந்த ஒரு விடுதலையும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இந்த 19வது திருத்த சட்டத்தின் ஊடாக தமிழ் பேசும் மக்கள் எந்தவித ஒரு நன்மையும் அடைந்து கொள்ளவில்லை. ஆனால் இருந்தாலும் கூட்டுமொத்தமாக எல்லா தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களும், தமிழ் கட்சிகளும், முஸ்லீம் கட்சிகளும், தமிழ் பேசும் கட்சிகள் அனைத்தும் ஆதரவளிக்கிறதுக்கு இணங்க எல்லாரும் ஆதரவளிக்க நாங்களும் அந்த முடிவை எடுத்திருந்தோம். ஊருடன் ஒத்துப்போகும் என்ற வகையில் இந்த வாக்களிப்பு நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்குள் இந்த 19வது திருத்த சட்டத்தில் ஏற்கனவே மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை பசில் ராஜபக்ஷ அவர்கள் பறித்த திகனபூமியில் இருந்து பறிக்கப்பட்ட மாகாண சபை அதிகாரங்கள் பறிக்கப்பட்டது. அதை நாங்கள் மீண்டும் வழங்கியிருக்கலாம் அந்த மாகாண சபைகளுக்கு. இதைவிட தமிழர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பேசியிருக்கலாம். ஆனால் அதுகள் எல்லாம் உண்மையில் பேசப்படவில்லை. ஆனால் இதில் கூட்டுமொத்தமாக உதாரணம் பார்த்தீங்கன்னா தமிழில் கூட இந்த திருத்தங்களை பற்றி பிரதம மந்திரி அவர்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கவில்லை. எனவே இது தமிழ் பேசும் மக்களை கணக்கில் எடுக்காமல் நடைபெற்ற ஒரு இது. இந்த திருத்த சட்டத்தில் தமிழ் மக்களுக்கு சாதகமான விஷயங்கள் இல்லாவிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமான இலங்கையை பொறுத்தவரையில் இது ஒரு முற்போக்கான ஒரு முக்கியமான விஷயம். நாட்டில் நல்லாட்சி ஒன்று உருவாவதற்கும் நாட்டில் ஒரு சுதந்திரமான ஆணைக்குழுக்கள் உருவாவதற்கும் இது வழிவிடும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு விடை கொடுத்து ஒரு ஜனநாயக பூர்வமான ஆட்சி ஒன்று இதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த 19வது திருத்தம் 17வது திருத்தத்தை மீளவும் நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய வகையிலே கொண்டு வரப்பட்டதாக 17வது திருத்தத்துக்கும் விட மிகவும் குறைந்தபட்சமாகத்தான் இந்த 19வது திருத்தத்துறை அம்சங்கள் இருக்கின்றன. 17வது திருத்தத்திலே அந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலில் முக்கியமாக அதிலே தெரிவு செய்யப்படுகின்ற நபர்கள் கட்சிகள் ஊடாக தெரிவு செய்யப்பட்டாலும் அவர்கள் அரசியல்வாதிகள் இல்லாமல், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் அவர்கள் அந்த துறை சார்ந்த நிபுணர்களாகத்தான் கூடுதலாக அமைந்திருந்தது. ஆனால் 19வது திருத்தத்தில் 70 வீதமானோர், அந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலில் இருக்கக்கூடிய 70 வீதமானோர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டியிருக்கின்றது. நடுநிலைமை, பக்கசார்பற்ற தன்மைகள் எல்லாமே குழம்பி இருக்கிற ஒரு நிலையில தான் நாங்கள் பார்க்கலாம். 19வது அரசியல் அமைப்பு திருத்தத்தின் தமிழ் பிரதியை நேற்று பாராளுமன்றத்தில் கோரிய போது அமைதியின்மை ஏற்பட்டது. எனினும் அதற்கு பிரதமர் பொறுப்பேற்ற பதிலை வழங்கியதால் அவையில் சிறிது நேரம் அமளி துமளி ஏற்பட்டது. We send you the English one. Okay, we'll send it to you. English. You are right. You came on the UMP vote, man. Shut up and sit down. You are right. ගතනායතුමා කිසිම දෙයක් මට තේරෙන්නේ නැතුව කොහොමද මේක ගෙනියන්නේ අපි දැන් සිංගල කතා කරනවා මට මේක ඕනේ කතියක් ඕනේ මට කතියක් කොහොමද මේක ගෙනියන්නේ ගාරු කතා හොඳටම තේරෙන බව පේනවා ඒ හින්දා සිංහල සහ ඉංග්‍රීසි දෙකම ඔක්කොම දන්නවා මේ එතුමා අයිති එක්සත් ජාතික පක්ෂයේ තීරණය කළා තියෙනවා මේ දෙකෙන් අපි වැඩ කටයුතු කරමු කියලා. Honorable Yogaran. Sir, I request Mr. Ganeshan to wear his headphone so that he can hear it in Tamil. பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் தமிழ் பிரதியை கோரியதற்கு பிரதமர் அளித்த பதிலை பார்க்கும்போது சாதாரண தமிழ் குடிமகனுக்கு ஏற்படும் நிலையை கண்டு அச்சமடைவதாக பாராளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தமிழ் வாக்குகளை குறிக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருப்பவர்
தமிழிலே ஒரு பிரதியை கூட பாராளுமன்றத்திலே கொடுக்க முடியாவிட்டால் அவர் தமிழருக்கு நண்பன் என்று சொல்லிக் கொள்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. தமிழர்களுக்கு நண்பன் போன்ற ஒரு மாயை ஏற்படுத்தி சிறுபான்மை மக்கள் மூலமாகவே சிதைத்துக் கொண்டிருக்கும் ஒரு ரணில் விக்ரமசிங்கே போன்ற இனவாதம் கொண்ட ஒரு அரசியல்வாதியை மக்கள் அடையாளம் காண வேண்டும். எதிர்வரும் தேர்தலிலும் கூட, கடந்த தேர்தலிலும் கூட மலையகத்திலும் வடகிழக்கிலும் தமிழ் மக்கள் சாராமாரியாக எங்களது ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்களித்திருந்தார். மீண்டும் தனது ஐக்கிய தேசிய கட்சியை சிறுபான்மை வாக்குகளால் மீண்டும் வெல்ல வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிற ரணில் விக்ரமசிங்கே இப்படியான இனவாதமான முறையில் செயல்படுவதை பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் சரியான முறையில் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் கட்சிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேலும் சில தமிழ் கட்சிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக தமிழ் வாக்குகளை அபகரிக்கும் அந்த வேலை திட்டத்தில் அவர் முன்னே செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தமிழ் மக்கள், சரியான தமிழ் மக்கள், தமிழ் மொழியிலே பாராளுமன்றத்திலே ஆவணங்கள் வர தேவையில்லை என்று கூறும் அந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் உண்மையான முகத்தை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் நாகரிகத்தை முதலிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது பெட்டி பாம்பாக இருந்தவர் இன்று வெறும் 45 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பிரதமராக மறைந்து கொண்டு தலைக்கணமாக செயல்படுகிறார். இவரது தலைக்கணத்துக்கு எதிர்வரும் தேர்தலிலே, பொது தேர்தலிலே சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்தமாக இவரை புறக்கணிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் இன்று முன்வைக்கப்பட்டன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு குழுவினருக்கு 19வது திருத்தத்தை நிறைவேற்றும் தேவை இருக்கவில்லை. அவசர தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்ற அரசியல் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. அவர் சண்டித்தனம் செய்யும் வீரர் ஒருவர். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரபா கணேசனை வாயை மூடி அமருமாறு நேற்று கூறினார். தமது மொழியில் திருத்தத்தை கூறியமைக்காக வாயை மூடிக்கொண்டு அமருமாறு கூறினார். தனியார் ஊடகங்கள் தொடர்பில் காணப்பட்ட அனைத்து சரத்துக்களையும் உயர் நீதிமன்றம் அகற்றியது. எனினும் மீண்டும் ஒருமுறை தனியார் ஊடகங்கள் மீது தலையீடு செய்வதற்கு முயற்சிக்கின்றனர். 100 நாட்களுக்குள் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியாத விடயங்களை அரசாங்கத்துக்குள் பிரவேசித்து 100 மணித்தியாலங்களுக்குள் எம்மால் நிறைவேற்ற முடிந்தது. பெரிதாக ஊடக வீரர்கள் என கூச்சலிட்டவர்கள் கொண்டு வந்த அந்த ஒவ்வாத சரத்துக்களை நீக்கி ஊடகங்களுக்கு பரந்தளவிலான சுதந்திரத்தை நாம் பெற்றுக் கொடுத்துள்ளோம். ஆயினும் ஜெயவர்தனால் கொண்டுவரப்பட்ட இந்த அரசியலமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரே வீரர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவாவார். இதன் காரணமாக அரசியல் வரலாற்றில் அழியாத பேரை அவர் நிலைநாட்டியுள்ளார். மக்கள் மனங்களில் ஒரு பண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஒரு தாராளவாதியாக காணப்படுகின்றார். அவ்வாறான ஒருவர் எமது கட்சியின் தலைவராக இருப்பதையிட்டு நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கட்சி மற்றும் கூட்டமைப்பு என்ற ரீதியில் தேசிய பொறுப்புகளை நிறைவேற்றும் போது ஐக்கியமாக செயற்பட முடியும் என்ற தகவலை நாம் வழங்கியுள்ளோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நம்பிக்கையான தலைவர் என்பதை நேற்று நள்ளிரவு முழு நாட்டுக்கும் உலகிற்கும் எடுத்து காட்டியுள்ளார். ஜேஆர், எம்ஆர் ஆகிய அனைவரும் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த ஒருவர் முழு வரலாற்றையும் மாற்றியுள்ளார். இறுதி தருணம் வரை பல்வேறு விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. நிகழ்ச்சி நிரல்கள் முன்வைக்கப்பட்டன. சட்டம், நியாயம், பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சி நிரல்கள் முன்வைக்கப்பட்டன. தேசிய பாதுகாப்பை முன்வைத்து எந்த ஒரு தவறான செயலையும் முன்னெடுக்க முடியும் என்பதை முன்வைத்து இதற்கு ஒருவர் மாத்திரமே எதிர்ப்பு தெரிவித்தார். சிலருக்கு பாராளுமன்றத்துக்கு வருகை தர முடியாமல் போனது. எதிர்வரும் தினங்களில் அதற்கான காரணத்தை கூறுவார்கள். නිවැරදි සම්මුතියකට අනුව ක්‍රියා කරන්න අපේ නායකයෝ සමත් වුණා. சரியான நடைமுறைக்கு அமைய எமது தலைவர்கள் செயற்பட்டார்களாயின் மார்ச் மாதம் 15ஆம் தேதி இணக்கப்பாடொன்றை எட்டியிருப்பார்கள் என்றால் நிறைவேற்று அதிகாரத்தை இதற்கு மேல் நிறைவேற்றி இருக்க முடியும். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியின் ஆதரவாளர்களின் சிறகுகளை வெட்டுவோம் என கூறினோம். கழுத்தை வெட்டவும் என்று சிலர் கூறினார்கள். இறுதியில் சிறகுகளை கலற்றி எரிய வேண்டி ஏற்பட்டது. நாம் கூறியதை போன்று செய்திருந்தால் இதனை விடும் நிறைய விடயங்களை பெற்றிருக்கலாம். உண்மையில் மேலும் முன்னோக்கி சென்றிருக்கலாம். இந்த திருத்தத்தை இதனை விடவும் நாட்டுக்கு சாதகமான திருத்தமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்பட்டன. எனினும் சூழ்ச்சியான முறையில் அந்த வாய்ப்பை இல்லாது செய்தனர். அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகாரத்தை பெற்று பிரதமர் இருக்கையில் அமர முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதமர் எண்ணுகின்றார். தாம் பிரதமராக நியமிக்கப்படுவார் என்ற எண்ணத்தில் அந்த அரசியலமைப்பில் தமது கருத்தையும் ஒத்துழைப்பையும் வழங்கியுள்ளார்.
இந்த அதிகார போராட்டமே அரசியலமைப்பு திருத்தத்தை முக்கிய திருத்தமாக மாற்றுவதற்கு வழிவகுத்தது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவதாக மஹிந்த ராஜபக்ச கூறினார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த நாடு மற்றும் நாட்டு மக்கள் தொடர்பில் சிந்தித்து மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றிய நற்குணம் சுதந்திரத்தின் பின்னர் எந்தவொரு தலைவருக்கும் காணப்படவில்லை என்றே நான் எண்ணுகின்றேன். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் சிறந்த விடயங்கள் தென்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாராயண்பேட்டிய விகாரையில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை சந்தித்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி இதனை கூறினார். பார்லிமெண்டத்துக்கு ஜனாதிபதி பொறுப்பு கூற வேண்டும் என்பது மற்றும் ஒரு சிறந்த விடயமாகும். அது மிகவும் சிறந்தது. அதேபோன்று பல சுயாதீன ஆணைக்குழுக்கள் உள்ளடங்குகின்றன. எனவே சுயாதீன ஆணைக்குழுக்கள் பார்லிமெண்டத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியுள்ளது. அதுவும் சிறந்த அறிகுறியாகும். அது சுவாதீன கொமிஷன் சபாව පාර්ලිමේන්තුවට වගකිය යුතු ආයතනයක් බවට පත් කරනවා. මම හිතනවා ඒකත් එක හොඳ ලක්ෂණයක්. 19வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டமைக்கான பெருமை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையே சாரும் என்று ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது பற்றி முழுமையான வெற்றி அல்ல. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு 19ஆம் திருப்பத்திலே பாரிய அம்சங்கள் அடங்கியிருக்கவில்லை. அங்கே பல குறைபாடுகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட கடந்த காலங்கள் ஒப்பிடும் பொழுது இது ஒரு அடியாவது முன்னாலே வந்திருக்கின்றோம், முற்போக்காக வந்திருக்கின்றோம் என்று கூறக்கூடிய நிலைமையில் இருக்கின்றோம். இது வெற்றிக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய புகழப்படக்கூடியவர், மெச்சப்படக்கூடியவர் இந்நாட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தான் கூற வேண்டும். 20வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டால் சிறுபான்மையின மக்கள் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழக்க நேரிடும் என கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாவிஸ் நசீர் அகமட் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டார். சிறுபான்மை மக்களுக்கு பெரிய பாதகத்தை உண்டாக்குகின்ற ஒரு அரசியல் திருத்த சட்டம் 20வது அரசியல் திருத்தம். முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழ் மக்கள் அவர்களுடைய பிரதிநிதித்துவங்கள் இழக்கப்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. மலையகத்தில் உள்ள தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் கேள்விக்குறியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஹரகாரிக தர்மபாலுவின் 82வது நினைவு தின வைபவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. மருதான இலங்கை மகாபோதி விகாரையில் ஜனாதிபதி தலைமையில் இந்த நினைவு தின வைபவம் நடைபெற்றது. இலங்கை மகாபோதி விகாரையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அநாகாரிக தர்மபாலவின் உருவச் சிலைக்கு ஜனாதிபதி மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் விகாரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சரியுத் மற்றும் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்களையும் ஜனாதிபதி வழிபட்டார். මම හුඟක්ම සන්තෝෂ නමීට අමතරව 19 වෙනි ව්‍යවස්ථා සංශෝධනය මගින් බලතල நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 19வது திருத்தத்தினூடாக அதிகாரங்கள் குறைக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி பங்கேற்ற முதலாவது நிகழ்வு இதுவாகும். இதுவரையில் எவரும் தமது அதிகாரங்களை கைவிடவில்லை. அன்று அனகாரிக தர்மபால அவரின் சொத்து, பதவி ஆகியவற்றை கைவிட்டதை போன்றதொரு யுகத்தையே நீங்கள் ஏற்படுத்தியுள்ளீர்கள் என்றே எனக்கு புலப்படுகிறது. தர்மபால அன்று முன்னெடுத்த நடவடிக்கையை செயற்பாட்டு ரீதியில் நிறைவேற்றிய உங்களின் பெயர் இலங்கை வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என நான் நம்புகிறேன். ඉතිහාසයේ රන්නකුරෙන් ලියවෙනවා ඇතේ කියලා මම විශ්වාස කරනවා. අනාගාරික ධර්මපාලතුමා மகா சிரேஷ்டத்வேகிங் அனகாரிக தர்மபால சிரேஷ்டத்துவமிக்க ஒருவர், அனைவருக்கும் உதவிய சிறந்த மனிதர். அவரின் நடத்தை மற்றும் வழிகாட்டல்கள் நமது வரலாற்றிலிருந்து எப்போதும் அழிக்கப்படாது. அவரின் நடவடிக்கைகளின் ஊடாக பௌத்த மக்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டை வழங்கியுள்ளார். சிறந்த சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவதே அனகாரிக தர்மபாலவிற்கு நாம் வழங்கும் கௌரவமாகும். கௌரவ කියන එක මා ප්‍රකාශ කරමින් මගේ කෙටි වචන ස්වල්පයක්. யுத்தத்தின் பின்னரும் இன அடையாளங்களை அழிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு வள்ளிப்புணத்தில் அறிவுச்சோலை கல்வி நிலைய அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
சமூக ஆர்வலர்களின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட அறிவுச்சோலை கல்வி நிலைய அங்குரார்ப்பண நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலகத்திலே பல நாடுகள் ஆயுதம் எடுத்தும் போராடி தங்களுடைய சுதந்திரத்தை அடைந்து இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே 190 நாடுகள் வரையிலே இன்றைக்கு சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்கின்றன. சர்வதேச ரீதியான ராஜதந்திரங்களில் நாங்கள் வெற்றி பெறாத காரணத்தினால் நான் தோற்று போறேன் சொல்ல மாட்டேன். நாங்கள் அதன் காரணமாக நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை அடையவில்லை. அதுதான் உண்மை. ஒரு இனம் தன்னுடைய பெற்ற தாய் தமிழச்சியாக இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை தமிழர் என்ற பெயரோடு பிறக்கிறது. அம்மா என்று சொல்லி அவன் அழைத்து தமிழோடு வாழ்கிறான். அது ஒரு ஒழுக்கம், குல ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கம். தமிழை நாங்கள் இழந்து விட்டால் நாங்கள் தமிழர்களாக இருக்க முடியாது. இன்றைக்கும் இந்த அரசாங்கத்தை பற்றி நாங்கள் பின்னர் பேசலாம். யுத்தத்தின் இறுதி வரைக்கும், அது முடிந்து 5-6 ஆண்டுகள் வரைக்கும் அந்த இன அடையாளங்களை அழித்து விடுகின்ற நடவடிக்கைகள் இந்த நாட்டில் எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அவருடைய திட்டத்தோடு நாங்கள் ஒத்து போகலாமா? எங்களுடைய உரிமை, சமத்துவம், எங்களுடைய தமிழ் நிலம் தமிழமாக இருந்து அந்த தமிழத்திலே நாங்கள் ஆளுகின்ற அந்த அடையாளங்கள், அந்த அதிகாரங்கள், அந்த உரிமை நிலைநாட்டப்படும் வரைக்கும் நாங்கள் சிங்களம் படிப்பது என்பதை கொஞ்சம் தாமதித்து சிந்திக்க வைக்க வேண்டும். அந்த உரிமை. பண்டாரவள பகுதியில் 2 ஆலயங்கள் உடைக்கப்பட்டு உண்டியல், பணம் மற்றும் பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. பண்டாரவளை ஊவா ஐலண்ட்ஸ் தோட்டத்தில் உள்ள சிவசுப்பிரமணியம் ஆலயம் நேற்றிரவு உடைக்கப்பட்டு உண்டியலிலிருந்து பணம் திருடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. ஆலய நிர்வாக சபையினரால் இன்று காலை திருட்டு சம்பவம் தொடர்பில் பண்டாரவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய பண்டாரவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பண்டாரவளை நெலுவ தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய கதிர்வேலாயுத ஆலயத்திலும் நேற்றிரவு திருட்டு இடம்பெற்றுள்ளது. ஆலயத்தின் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். எனினும் இந்த 2 திருட்டு சம்பவங்கள் தொடர்பிலும் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. இவ்வாறு பெருந்தோட்ட பகுதிகளில் தொடர்ந்தும் ஆலயங்கள் உடைக்கப்பட்டு திருட்டுக்கள் இடம்பெறுகின்றமை குறித்து பொது அமைதிக்கான அமைச்சர் ஜான் அமர்துங்கவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுமாறு போலீசாருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜான் அமர்துங்க தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் எந்த பகுதியில் குற்ற செயல்கள் இடம்பெற்றாலும் உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு சந்தேக நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். யாழ் குடாநாட்டில் மணல் அகழ்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்கும் நடவடிக்கை உடன் அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளது. மணல் அகழ்வினால் நிலத்தடி நீருக்கும் சுற்றாடலுக்கும் ஏற்படுகின்ற பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த தடையை அமுல்படுத்தியுள்ளதாக மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சு அறிவித்துள்ளது. சுற்றாடல் ஆய்வு நிறைவு பெறும் வரை யாழ் குடாநாட்டில் மணல் அகழ்வு நிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் நிஹால் ரூபசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஏனைய பகுதிகளை விட யாழ் குடாநாட்டில் சுற்றாடல் அமைப்பு மாறுபட்டதாக காணப்படுவதாகவும் அநேகமான மக்கள் நிலத்தடி நீரையை நம்பி வாழ்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ் குடாநாட்டில் இடம்பெறுகின்ற மணல் அகழ்வு தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. இதற்கமைய சுற்றாடல் ஆய்வு நிறைவு பெறும் வரை குடாநாட்டிற்கு உள்ளேயும் கரையோர பகுதிகளிலும் மணல் அகழ்வை நிறுத்துவதற்கு மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சு தீர்மானித்துள்ளது. யாழ் குடாநாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். வேலை வாய்ப்பினை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் இன்று முற்பகல் 10 மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானது. பட்டதாரி கல்வி நெறி நிறைவடைந்து சுமார் 4 ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற போதிலும் இதுவரை தமக்கு எந்தவித நியமனங்களும் கிடைக்கவில்லை என அவர்கள் கூறினர். தமது கோரிக்கைகள் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர், மாகாண ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. வேலை வாய்ப்புகளை தகுந்த கொள்கை அடிப்படையில் இருக்கிற மனித வளத்தை தகுந்த மனித வளத்தை பிரித்து வேலையை உருவாக்க வேண்டும் என்றதே எங்களுடைய கோரிக்கை. இதுவரையும் எந்த ஒரு அரசு நிறுவனங்களோ அதுக்கு வெளியில் இருக்கும் தனியார் நிறுவனங்களோ அதை கணக்கில் எடுக்கவில்லை. ஆகவே தயவு செய்து எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும்
அது சம்பந்தப்பட்டு இயங்குகின்ற அனைவர்களும் இது சம்பந்தப்பட்டு கருத்தில் எடுக்க வேணும். அதுக்குரிய மனித வளத்தை தகுந்த தொழில்துறைகளுக்கு விநியோகித்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். இதுவரை காலமாக நாங்கள் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டும் அதை அவங்க எங்களுக்கான முடிவுகளை இதுவரைக்கும் நியாயபூர்வமாக அறிவிக்கவில்லை. அதைத் தொடர்ந்துதான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். நமக்கான முடிவு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பினை பெற்று தரும் வரைக்கும் இந்த போராட்டமானது ஒவ்வொரு வியூகங்களில் தொடரும் என்பதை அறிவித்தது. வடமாகாண பட்டதாரிகள் சங்கத்தினரின் குற்றச்சாட்டுகள் குறித்து வடமாகாண முதலமைச்சின் இணைப்பு செயலாளர் எஸ் சண்முகப்பிரியனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மாகாணத்தில் நிலவும் வேலை வாய்ப்புகளுக்கு அமைய பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை தொடர்ந்தும் பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாக வடமாகாண முதலமைச்சின் இணைப்பு செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். கொழும்பு ஜெயந்தி நகர் ஜிந்திப்பிட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய கோவிலின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இன்று ஆரம்பமானது. ஸ்ரீ சிவசுப்பிரமணிய கோவிலின் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை மறுதினம் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சாந்தி நகர் ஜிந்துப்பட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இன்றும் நாளையும் இடம்பெறுகிறது. இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இரவு 11 மணி வரை இடம்பெற உள்ளது. அத்துடன் நாளை அதிகாலை 5 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெறும் என கோவில் தர்மகர்த்தா தெய்வநாயகம் பிரமநாயகம் தெரிவித்துள்ளார். பெருந்திரளான பக்தர்கள் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு வருகின்றனர். கும்பாபிஷேக பெருவிழாவினை முன்னிட்டு நடைபெறும் விசேட கிரியைகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள சிவாகம விசாரத சிவஸ்ரீ ஆர் செல்வம்பட்டர் என்ற கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 21 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறும் என கோயில் தர்மகர்த்தா தெய்வநாயகம் பிரமநாயகம் தெரிவித்தார். கடுமழை காரணமாக அட்டன் டிகோயா தோட்டத்தில் உள்ள சுமார் 10 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இன்று மாலை பெய்த கடுமழை காரணமாகவே வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மேலும் பலத்த மழை காரணமாக வாகன சாரதிகளும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரேலியா வீதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்படுவதால் வாகன சாரதிகளை அவதானமாக செயற்படுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. தலவாக்கலை லிந்துல லிப்கல தோட்டத்தில் உள்ள ஆற்றில் தவறி வீழ்ந்து 4 வயது பெண் குழந்தை உயிரிழந்துள்ளது. தனது சகோதரியுடன் ஆற்றுக்கு சென்றபோது ஆற்றினுள் இன்று பகல் தவறி வீழ்ந்த குழந்தை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டு நுவரெலியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குழந்தையின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை நாளை நடத்தப்பட உள்ளது. சம்பவம் தொடர்பில் லிந்துலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய வங்கியின் ஆளுநரை பதவி நீக்க வலியுறுத்தி சபாநாயகரிடம் பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. 90 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைச்சாத்திட்டுள்ள இந்த பிரேரணை நேற்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். අපේ පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරු 90 பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் அதனை கையளித்துள்ளோம். 100 நாட்களுக்குள் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி குற்றமாக கருதப்படும் 4500 கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்திய சிங்கப்பூர் பிரஜையான மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை அந்த பதவியிலிருந்து நீக்குமாறு கோரியுள்ளோம். அதனை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிய பின்னர் ஜனாதிபதியிடம் வழங்க உள்ளோம். எனவே எமது நாட்டின் நீதி முறைமையின் தலைவரை ஜனாதிபதியினால் விரைவில் நீக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் என நம்புகிறோம். රටේ සමස්ත මූල්‍ය ක්‍රමේ ප්‍රධානියව ඉවත් කරන්න පුළුවන් වෙයි. The Prime Minister is ignoring the laws. பிரதமர் சட்டங்களை புறந்தள்ளி தண்டனைகளில் இருந்து விடுபடுகிறார். இது ஒரு வெட்கக்கேடான விடயமாகும். மத்திய வங்கி ஆளுநரின் மருமகன் பங்கு சந்தை முறைகளை முறைகேடு செய்ததாக வரலாறு இருக்கிறது. அவர் பொதுமக்களின் பணத்தை விரயப்படுத்துகின்றமை அப்பட்டமாக தெரிகிறது. மக்களின் இந்த பணத்தை சுரண்டும் வெட்கமில்லாதவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் கொண்டுவரப்பட வேண்டும். And brought before the law.
யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட வகுப்பு பகிஷ்கரிப்பு இன்றுடன் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையை அடுத்து வகுப்பு பகிஷ்கரிப்பும் கண்டன போராட்டமும் நிறைவு செய்யப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் எஸ். கசேந்திரன் தெரிவித்தார். யாழ் சுதுமலை பகுதியில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவரின் கை வெட்டப்பட்ட சம்பவத்தை கண்டித்து யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பிரிவு மாணவர்கள் கடந்த 3 நாட்கள் வகுப்பு பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 10 சந்தேக நபர்களில் 4 எதிர்வரும் 11ஆம் தேதி வரையும் ஏனைய 6 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 5ஆம் தேதி வரையும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.